சென்னை பாரிமுனையில் செயல்பட்டு வந்த மாநகர பேருந்து முனையம் இன்று முதல் ராயபுரம் மற்றும் தீவுத்திடலில் நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக புதிய பேருந்து நிலையங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளது. சென்னை பாரிமுனை பேருந்து நிலையத்தில் சுமார் 822 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வணிக வளாகங்களுடன் 10 அடுக்குகளை கொண்ட புதிய பேருந்து நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பாரிமுனையில் இயங்கி வந்த மாநகர பேருந்து முனையம் ராயபுரம் மற்றும் தீவுத்திடல் ஆகிய பகுதிகளுக்கு தற்காலிகமாக மாற்றப்பட்டுள்ளது. இதற்காக 2 தற்காலிக பேருந்து நிலையங்களிலும் பேருந்துகளை பயணிகள் அடையாளம் காண பேருந்து வழித்தட எண் கொண்ட பதாகைகள், பயணிகள் மற்றும் போக்குவரத்து ஊழியர்களுக்கான அடிப்படை வசதி உள்ளிட்ட நவீன வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது வரவேற்பை பெற்றுள்ளது. பாரிஸ் பஸ் ஸ்டாண்டை புதுப்பிக்கிறதுக்காக இங்கே மக்களுக்காக ஒரு நல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாத்ரூம்லாம் நல்லா வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. மக்கள் போக்குவரத்துக்கு நல்ல சிறந்த ஒரு இடமா இருக்குது. எங்களுக்கும் நல்லா வண்டி நிற்கிறதுக்கு எல்லாம் பாதுகாப்பாக இருக்குது. ராயபுரம் தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து அடையாறு, அண்ணா சாலை, தாம்பரம், பூந்தமல்லி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், தீவுத்திடலிலிருந்து மணலி, மண்ணடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. நான் டெய்லி பாரிஸ் தான் கிண்டி போவேன், வடபழனி போவேன், லாங் ரூட்லாம் போகிறீங்க இருந்தால் வசதியாக இருக்க வந்துருக்கிறோம். அங்கே ரொம்ப சிரமமாக பஸ் ஸ்டாண்டு. இப்போ இங்கே வந்ததுனால கொஞ்சம் நாள் ஃப்ரீயாக இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் விரிவுபடுத்தி இருக்கிறாங்க. இந்நிலையில் ராயபுரம் மற்றும் தீவுத்திடலுக்கு தற்காலிக பேருந்து நிலையம் மாற்றியது தெரியாத சில பயணிகள் சிறிது அவதிக்குள்ளாகினர். ராயபுரம்ல பாதி இருக்கு, தீவுத்திடல்ல பாதி இருக்கு. பட் கொஞ்சம் எங்களுக்கு இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். பட் இது ஓகே தான், எங்களுக்கு மகிழ்ச்சி தான், நல்ல விஷயம் தான். அது மக்களுக்கு நீங்கள் ஒரு செய்தியாக சொல்லணும், தகவலாக சொன்னாக்க அது மக்கள் புரிஞ்சுடுவாங்க. ஒரு செய்தியாக சொல்லலாம். அதே நேரம் ராயபுரம் மற்றும் தீவுத்திடலில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக புதிய பேருந்து நிலையம் நவீன வசதிகளுடன் உள்ளதால் நாளடைவில் பொதுமக்களுக்கு பழகிவிடும் என பயணிகள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.